अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம், அதனுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 5 மற்றும் 6. கரோதி கர்மாணி கிருதவதாரோ யனி ஆத்மதந்திரோ பகவம் த்ரிதஷ்டஹ யதா சசர்ஜக்ர இதம் நிருக சம்ஸ்தாப்ய விருத்திம் ஜகதோ விதத்தே. O great sage, kindly narrate how the Supreme Godhead, who is the independent, desireless Lord of the three worlds and the controller of all the energies, accept incarnations and create the cosmic manifestation with perfectly arranged regulative principle of its maintenance. यदा पुनस्वग इदं निवेश्य सेत गुहायां स निवृत्त वृत्तिः योगेश्वरादीश्वर एक एतत् अनुप्रविष्टो बहुधा यदाचित्. He lies down on his own heart, spread in the form of the sky, and thus placing the whole creation in that space. He expands himself into many living entities, which are manifest as different species of life. He doesn't have to endeavor for his maintenance because he is the master of all mystic powers and the proprietor of everything. Thus he is distinct from the living entities. Oh, விதுர மகாத்மா மைத்ரேயரை பார்த்து இந்த படைப்பினுடைய ரகசியம், படைப்பு எப்படி நடந்தது, படைப்பினுடைய கர்த்தா யாரு, எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது, இதனோடு எப்படி பகவான் சம்பந்தப்பட்டிருக்காரு, அதுல இருந்து வேறா இருக்காரு, இந்த மாதிரி படைப்பினுடைய ரகசியத்தை பத்தி கேட்கிறார் விதுர மகாத்மா மைத்ரேயர்கிட்ட. சோ அப்ப படைப்பினுடைய ரகசியத்தை பத்தி சொல்லும்போது, கிரியேஷன் படைப்பை பற்றி சொல்லும்போது புரோபார் என்ன சொல்றாரு, படைப்பு வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கல்பத்திலையும் கிரியேஷன் படைத்தல் இருக்கு. அது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யுது. எல்லா கல்பத்திலும் ஒரே மாதிரி பகவான் சிருஷ்டிக்கிறது இல்ல. அது வந்து சிருஷ்டிப்பு லீலா. பகவானுடைய சிருஷ்டிப்பு லீலை வந்து ஒரு கல்பத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது. ஆனா சிருஷ்டிப்புக்கு ஆதாரமா இருக்கிறது அவர்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. படைப்புக்கு ஆதாரம் சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத். எல்லாத்துக்கும் ஆதாரம். அது இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆன்மீக உலகமானாலும் சரி. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே. இந்த ஜட உலகம் சரி, அந்த ஆன்மீக உலகம் சரி, ரெண்டுக்குமே பகவான் தான் ஆதாரம். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்ப அந்த பகவான் வந்து தன்னுடைய சுய விருப்பத்தின் பெயர்லையும் அவருடைய தன்னுடைய விருப்பத்தினாலையும் பிரபஞ்சத்தை படைக்கிறார். அப்படி பிரபஞ்சங்களை படைக்கும் பொழுது அவர் சிறு சிறு வித்தியாசத்தையும் காமிக்கிறார். அவர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி படைக்கிறது இல்ல. ஒரு கல்பத்திலும் ஒரு மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஏற்படுது. ஆனா எப்படி பார்த்தாலும் பகவான் கிருஷ்ணர் அவர் இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரும் ஜடையர்க்கின் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கு. அவர் தான் படைக்கிறார், ஆனா அதுல இருந்து விலகி இருக்கார். அப்ப அந்த பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகள், அவரது செயல்கள், அவரது மகிமைகள் இதெல்லாம் திவ்யமானது. இல்லாட்டி ஏன் விதுரர் இவ்வளவு முயற்சி எடுத்து கேட்கணும்? படைப்பு வந்து புரியாத புதிரா இருந்ததுன்னா படைப்பினுடைய ரகசியம் விளங்காது. படைப்பினுடைய ரகசியத்தை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அது புரியாத புதிரு.
இல்ல ஒருவேளை அது பௌதிகமானதா இருக்கும் பட்சத்துல, பௌதிகமானதா இருந்ததுன்னா ஏன் விதுரர் எவ்வளவு முயற்சி எடுக்கணும் கேட்கறதுக்கு? ஏன் மைத்ரேயர் எவ்வளவு முயற்சி எடுக்கணும் சொல்றது? அப்ப படைப்புக்கு பின்னாடி பகவான் இருக்கிறதுனால பகவான் எப்படி தன் தெய்வீக சக்தியின் மூலமா இதை செய்யறாரு? ஓ கிரேட் சேஜ், கைண்ட்லி narrate how the supreme Godhead with the independent desireless lord of the three world. அவர் முழு சுதந்திரமானவர், எந்த ஒரு ஆசையமற்றவர், மூணு உலகத்துக்கு அவர் தான் எஜமானன். அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஆல் த எனர்ஜிஸ், எல்லா சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அவர் எப்படி வேறு வேறு அவதாரங்கள் எடுத்துக்கிட்டாங்க, எப்படி இந்த பௌதிக உலகத்தை படைச்சாரு, எப்படி இதெல்லாம் கரெக்டா நடக்குது, இதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா இது பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால விதுரரை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார். சோ படைப்பு அர்த்தமற்றதா இருந்தா, படைப்பு என்பது அர்த்தமற்றதாக இருந்தால் விதுரர் இதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டார். படைப்பு பகவானோடு சம்பந்தப்பட்டதா இருந்ததுனாலதான் அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. படைப்புக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அதை அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டார். சோ படைப்புக்கும் இறைவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல விதுரர் அதை கேட்க மாட்டார், அதுல அவ்வளவு ஆர்வம் காமிக்க மாட்டார். சோ படைப்புக்கு பின்னாடி பகவான் இருக்காரு, அவருடைய பல்வேறு அவதாரங்கள் எப்படி செயல்படுது, அவருடைய பல்வேறு சக்திகள் எப்படி அவர் கட்டுப்படுத்துறாரு, இதையெல்லாம் எப்படி அவர் அற்புதமா செய்யறாரு, அந்த லீலையை அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. He laid down his own heart, spread in the form of the sky, and thus placing the whole creation in the space. He expanded himself into many living entities, which are manifested as the different species of life. He doesn't have to endeavor for his maintenance because he is the master of all mystic powers and the proprietor of everything. Thus he is the distinct from the living entities. So இங்க எப்படி கிரியேஷன் சொல்லியிருக்கு? அவர் ஒரு பகவான் கிருஷ்ணர் சச்சிதானந்த ரூபம், அவருடைய பகவானுடைய ரூபம் சச்சித் ஆனந்தா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். ஆனா இந்த பிரபஞ்ச படைப்புன்னு வரும்போது பிரபஞ்ச படைப்புக்காக அவர் ஒரு 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 பிரம்மாண்டமான ரூபத்தை ஏற்கிறார். அந்த ரூபம் விஸ்வரூபம் அல்லது விராட புருஷன். இது நம்ம குழம்பிக் கூடாது, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு பகவானுடைய சச்சிதானந்த ரூபம், அது நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில தோன்றாரோ அவர் தன் சச்சிதானந்த ரூபத்தோட வராரு. அந்த ரூபம் நித்தியமானது, அந்த ரூபத்துக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய ரூபத்துக்கும் பகவானுடைய நாமம், ரூபம், அவரது குணம், அவரது லீலைகள், அவரது செயல்கள் எல்லாம் ஆன்மீகமானது, எல்லாம் ஆன்மீகமானது. ஆனா அவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான ரூபத்தை எடுத்துக்கொள்கிறார். அந்த விராட புருஷனுடைய ரூபம் விஸ்வரூபம், விராட ரூபம். அந்த விராட ரூபத்துக்குள்ள அனைத்தும் அடங்கியிருக்கு, பௌதிக சக்திகள் அனைத்தும் அந்த விராட புருஷனுக்குள்ள இருக்கு. அத இங்க சொல்றாரு. He lies down on his own heart, spread in the form of the sky. ஒரு பிரம்மாண்டமான வானவெளி ஏற்படுத்தி அதுல ஒரு சயனம் பண்றாரு. The place in the whole creation of the space. அந்த வானவெளியில எல்லாத்தையும் பொறுத்துறாரு. அப்போ இன்னைக்கு சயின்ஸ், இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு என்ன சவால்னா, எப்படி இந்த கிரகங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு, யார் இந்த கிரகங்களை இயக்குறாங்க, ஓரொரு கோள்களும் ஓரொரு கிரகங்களும் அதன் பாதையில தெளிவா சொல்லிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த கிரகம் ஒன்னோட ஒண்ணு மோதுனதா சரித்திரமே இல்லை. எந்த கிரகம் ஒன்னோட ஒண்ணு மோதுனதா சரித்திரமே இல்லை. அதாவது அதன் பாதையில, அதாவது அதன் நேர்கோட்டுல பிரயாணம் பண்ணிக்கிட்டு. அப்ப இதை கட்டுப்படுத்துறது யார்? இந்த கோள்கள்லாம் எப்படி மிதக்குது, இந்த கோள்களை இயக்குறவர் யாரு, இந்த கோள்களை, இந்த கிரகங்களை கட்டுப்படுத்துறது யாரு, இதுக்கான ஆற்றல் சக்தி எங்கிருந்து வந்தது, இதெல்லாம் விஞ்ஞானிகள் தங்களுடைய சிறு அறிவை கொண்டு, தங்களுடைய பௌதிக அறிவை கொண்டு இதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. இது எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி பகவான் கிருஷ்ணர் இருக்காரு. ஆன்மீக அறிவியலால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கும். கிரியேஷன், படைப்பை பற்றி அறிவு வேணும்னா பௌதிக அறிவால முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. ஆன்மீக அறிவியல், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இங்க பாகவதம் படிக்கும் போதுதான் படைப்பை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் மிக தெளிவாக அழகாக விவரிக்கப்பட்டு. அதனால பகவான் அவருடைய தன் எல்லையற்ற சக்திகள், அச்சிந்திய சக்தி, இன்கான்சிபிள் பொட்டன்சி, பகவான் தன் எல்லையற்ற சக்திகள் மூலமா அவர் வான வெளியில எண்ணற்ற கிரகங்களை மிதக்க விட்டுருக்காரு.
எண்ணற்ற கிரகங்கள். நீங்க எவ்வளவு பேரு ராமேஸ்வரம் போயிருக்கீங்க தெரியல. ராமேஸ்வரத்துல பாலம் கட்டி போனார் ராமர். அப்ப அந்த கல்லு தண்ணியில மிதந்தது. இது என்ன ஆச்சரியம்? ஒரு ஒரு கல்லு தண்ணியில மிதந்தது என்ன ஆச்சரியம்? அதுல ஒரு ஆச்சரியம் இல்ல. புரோபார் என்ன சொல்றாரு? பகவான் நினைச்சாருன்னா கல் என்ன தண்ணியில மிதக்கிறது? அவர் எண்ணற்ற கோள்களையே மிதக்க விட்டுருக்காரு வானத்துல. வானவெளியில அந்த வானவெளியில எண்ணற்ற கோள்கள் மிதந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இந்த எண்ணற்ற கோள்களை கிரகங்களை மிதக்க விட்டுருக்கிற பகவானுக்கு ஒரு சமுத்திரத்துல ஒரு கல்லை மிதக்க விடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் சாதாரண வேலை அவருக்கு. அது கூட அவர் செய்யல, அவர் பக்தர்களே பண்ணிட்டார். பகவானுடைய நாமமே செய்து விட்டு ராமா ராமா என்று ராமனுடைய நாமத்தை எழுதி அதை சமுத்திரத்துல போட்டா அந்த கல்லு மிதக்குது. சமுத்திரத்துல கல்லை மிதக்க வைத்தது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அவர் எண்ணற்ற கோள்களை வானவெளியில மிதக்க வைக்கிறார். அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? பகவானுடைய சக்தி பராச சக்தி விவிதைவ சூயதே, பராச சக்தி விவிதைவ சூயதே, சாபாபிஜி ஞான பலா கிரியாச்ச. அவரது சக்தி எல்லையற்றது, அச்சிந்திய சக்தி. அந்த எல்லையற்ற சக்தியின் மூலமா பகவான் எண்ணற்ற அற்புதங்களை பண்றார். இந்த ஜட உலகம் பௌதிக சக்தினால் இயங்குது, ஆன்மீக உலகம் ஆன்மீக சக்தினால இயங்குது. உயிர் வாழ்கள் நாமும் பகவான் இருந்தா தோன்றணும். நாம தடச சக்தி, நடுத்தரமான சக்தி. சோ உயிர் வாழி நடுத்தரமான சக்தி. இவன் என்ன பண்றான்? உயிர் வாழியாகி உயிர் வாழிகளாகி பகவான் இருந்தா வந்தோம், பகவான் இருந்தா தோன்றணும். உயிர் வாழிகளை தோற்றுவிச்சது பகவான், ஜீவாத்மாக்களை தோற்றுவிச்சது பகவான். ஜட பிரபஞ்சம், இந்த எண்ணற்ற கோள்கள் கிரகங்கள் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், இது பகவான் இருந்தா வருது. எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் பகவான் இருந்தா வருது. ஜீவாத்மாக்கள் நாமளும் பகவான் இருந்தா வந்திருக்கிறோம். அவர் ஆன்மீக உலகம் அவர்கிட்ட இருந்தா வந்திருக்கு. சோ எவ்ரி திங் கம் ஃப்ரம் கிருஷ்ணா. எல்லாமே கிருஷ்ணா இருந்து வந்திருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா ஜீவாத்மாக்களை நம்முடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனாலையும் பொய் அகங்காரத்தினாலையும் நம்ம மறந்துடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் யாரு? நான் எப்படி வந்தேன்? நான் எங்க இருந்து வந்தேன்? நான் எங்க போகணும்? நான் என்ன செய்யணும்? நான் யாரு? நான் எங்க இருந்து வந்தேன்? நான் எங்க போகணும்? நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் மறந்து போயிட்டோம். மறந்து போய் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த ஜடையற்கையினுடைய சம்பந்தத்தினால, இந்த ஜட உலகத்துல வீழ்ந்த கட்டுண்ட ஆத்மா இந்த முக்குணத்துடைய சம்பந்தத்தினால தன்னையே கருத்தா நினைச்சுக்கிறான். ஓ, நான் தான் கிரியேட் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் கட்டுப்படுத்தினேன். நான்கிற பொய்யகங்காரம். அதனாலதான் இந்த நான்கிற பொய்யகங்காரம் இருக்கிறனாலதான் விஞ்ஞானிகள் கடவுளை மறுக்கிறார். தங்களோட சொந்த முயற்சினால பிரபஞ்ச கிரியேஷன், பிரபஞ்சத்தோட படைப்பு, அதன் செயல்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க சொந்த முயற்சினால். ஆனா அதே சமயம் யார் ஒருத்தர் பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். நாம யாரு, நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம், நம்ம எங்க போகணும், நம்ம செயல் என்ன, நம்ம என்ன செய்யணும், கிரியேஷன் படைப்பு எதுக்காக, இந்த படைப்பினுடைய கர்த்தா யாரு, எவ்ரி திங் தேர் இன் பாகவதம். எல்லாமே பாகவதத்தில் இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த கல்வி, பாகவத கல்வி, பாகவத திட்டம், பாகவத பாடத்திட்டம் புஸ்தகத்தில் இல்லாதனால நம்முடைய கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல இந்த பாகவத கல்வி இல்லாதனால மக்கள் தவறான கல்வியை படிக்கிறாங்க. தவறான கல்வியை படிச்சுட்டு நான் யாருங்கிறத மறந்து போய் நாம யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்க போகணும், என்ன செய்யணும், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம அறியாமல் நம்ம இருக்கோம். அதே மாதிரி படைப்பை பற்றி ரகசியமும் தெரியல. ஆனா நிறைய படிக்கிறாங்க. நீ கலியுகத்துல பாத்தீங்கன்னா பல டிகிரி படிக்கிறாங்க, ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. பிஹெச்டி ஆராய்ச்சி பண்றாங்க. மருத்துவத்துல பல துறைகள்ல உடலை கூறு போட்டு படிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் விஞ்ஞான கூடத்துல ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த மாதிரி பௌதிக கல்வி நாளுக்கு நாள் பெரும் சிரத்தை, பெரும் முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லாம் தோல்வியில தான் முடியுது. காரணம், இந்த பௌதிக கல்வியில ஆன்மீக அறிவியல் மறைக்கப்பட்டதுனால, ஆன்மீக அறிவியல் இல்லாதனால பௌதிக அறிவியனால கொண்டு இது எதுவுமே புரிய முடியாது. அதனாலதான் இந்த ஜட உலகத்துல எல்லாருமே ஒரு
அஹ், ஏமாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் ஏமாற்றமான வாழ்க்கை. ஏன்னா எதுவுமே முழுமையா தெரிஞ்சுக்க முடியல, எதுவுமே முழுமை இல்ல. காரணம் யாருமே கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ள, கிருஷ்ண உணர்வை மறந்ததுனாலையும் பாகவதத்தை மறந்ததுனால இன்னைக்கு மக்கள் எல்லாம் தவறான வழியில போறாங்க. தவறான பாதையில, தவறான தத்துவங்கள், வரட்டு தத்துவங்கள், மனக்கற்பனை, பௌதிகமான அறிவியல், பௌதிக கல்வி, பௌதிக அறிவு, இந்த மாதிரி ஒருத்தர் உறுதி கடைசியில் என்ன ஆயிடுறான்? நான் தான் இந்த உடல், இது என்னுடையது, இது எனக்கு சொந்தம், நீங்க எப்படி இதுக்கு உரிமை கொண்டாடலாம். இங்கதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அதனால பகவான் கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் என்ன பண்றாரு, இந்த ஜீவாத்மாக்களாக நம்ம எப்பெல்லாம் அவரை மறந்து போய், ஜீவாத்மாக்களாக நம்ம எப்பெல்லாம் அவரை மறந்து போய் அறியாமையில் இருக்கிறோமோ, நம்மை மறந்து, நமக்கும் பகவானுக்குள்ள உறவை மறந்து, பக்தி பாதையை மறந்து, இந்த உயர்ந்த தர்மமான பக்தி தொண்டிலிருந்து நம்ம விலகும் போது இந்த நிலைமையை சரி செய்வதற்காகவும் ஜீவன்களை அனுகிரகம் பண்றதுக்காகவும் பகவான் இந்த பூமிக்கு வர, அவர் யுகம் தோறும் அவதரிக்கிறார். யுகம் தோறும் பகவத்கீதை, பாகவதம் இது மூலமா அவரே இந்த பூமியில 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் இந்த பூமியில இருந்த பொழுது பகவத்கீதை கொடுத்தார். சோ பகவத்கீதை மூலமா நாம யாரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், நம்ம எங்க போகணும், நம்ம என்ன செய்யணும், அதை தெளிவா சொல்லியிருக்க. அதே மாதிரி பாகவதம் மூலமாகவும் நாம யாரு, பகவான் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவர் எப்படி அடைவது, அவர் எவ்வாறு உணர்வது, பல்வேறு பக்தருடைய அனுபவங்கள், எக்கச்சக்க பக்தருடைய அனுபவங்கள், அவங்களுடைய பிரார்த்தனைகள், அவங்களுடைய ரியலைசேஷன் பாகவதம் மூலம். அப்போ பகவானும் யுகந்தோறும் வந்துட்டு தான் இருக்காரு, பகவானும் யுகந்தோறும் லீலைகள் பண்ணிட்டு தான் இருக்காரு. காரணம் என்ன? காரணம் ஜீவன்களை எப்படியாவது கவரணும், கட்டுண்ட ஜீவன்களை எப்படியாவது கவரணும். ஆனா பாருங்க, துரதிருஷ்டவசமா பகவான் திரேதா யுகத்துல அவதாரம் பண்ணி ராமரா லீலைகள் செய்தாரு. அந்த லீலைகள் மூலமா ஜட இயற்கையில் இருக்கிற மக்களை, மாயாசக்தியில ஜடசக்தியினுடைய பிடியில் இருக்கிற மக்களை கவர்றாரு. அதுக்கப்புறம் அவர் துவாபர யுகத்துல கிருஷ்ண பலராமா வந்தாரு, அவர் பகவத்கீதை கொடுத்தார். ஆனாலும் கலியுகத்துல மக்கள் அந்த தர்மத்தை விட்டு விலகிட்டாங்க. எந்த பகவான் ராமச்சந்திரனாக அவதாரம் செய்து ராமாயண லீலைகள், ராம லீலைகளை செய்தாரோ, எந்த பகவான் கிருஷ்ணச்சந்திரனா அவதாரம் செய்து பகவத்கீதை கொடுத்தாரோ, பாகவதம் கொடுத்தாரோ, அந்த பகவானை மேலும் மேலும் மக்கள் மறந்து விட்டார்கள். காரணம் என்னது? இந்த பௌதிக கவர்ச்சி, ஜடையர்க்கின் 3 குணம், பௌதிக மாயனுடைய கவர்ச்சி, கலியோடைய தாக்கம். கலியினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே, கலியுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அப்போ எப்பெல்லாம் மக்கள் தர்மத்தை விட்டு விலகி போறாங்களோ, அப்ப பகவான் இந்த பூமியில அவதாரம் செஞ்சு அந்த தர்மத்தை சரி பண்ணுவார். தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா. தர்மஸ்ய கிளானிர் அப்படின்னா தர்மத்தினுடைய பாதையிலிருந்து விலகிறது. அப்ப உண்மையான தர்மம் என்னது? பக்தி தொண்டு. சோ எப்பெல்லாம் மக்கள் பக்தி தொண்டுங்கிற பாதையிலிருந்து விலகுறாங்களோ, பக்திங்கிற மார்க்கத்திலிருந்து விலகுறாங்களோ, பக்தியிலிருந்து விலகுறாங்களோ, அப்ப அதை சரி செய்வதற்காக பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறார். அப்ப ராமாயணம் கேட்பதால, படிப்பதால ஒருத்தருக்கு ராமர் மேல அன்பு, பக்தி ஏற்படும். நம்முடைய உண்மையான, நாம் தவறவிட்ட, நாம் நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலையில போயிருப்போம் பகவானுக்கு சேவை பண்ண. அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல அதை மறந்து போனாங்க. அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணரா லீலைகள் செய்தார். அப்ப எந்த உறவு நமக்கு பகவானுக்கு இருந்ததோ, ஆண்டான் அடிமை உறவு, பகவான் எஜமான, நான் சேவகன். சோ அந்த கிருஷ்ணர் தான் என் வாழ்க்கை லட்சியம். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவானை அடையிறதா, அவரை சரணடைவதா, அவரை திருப்தி செய்யறதா. அது பகவத்கீதை மூலமா பகவான் சொல். கொஞ்ச காலத்துல திரும்பி மக்கள் அதுல இருந்து விலகும் போது பகவான் பாக்குறாரு, இவங்க எல்லாரும் பக்தியை விட்டு விலகிட்டாங்க. சோ கலியினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. கலியினுடைய தாக்கத்தினால மக்கள் என்ன மறந்துட்டாங்க. முதல்ல அவங்களே மறந்துட்டாங்க. ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம், ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. சோ மக்கள் தன்னையே மறந்து போய் ஒரு இல்லற வாழ்க்கையில, ஒரு வீட்டுல விலங்கு மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டு, இத பகவான் பார்த்துக்கிட்டு திரும்பி பக்தியை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணும். திரும்பி பக்தியை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணும், திரும்பி புனர்ஸ்தாபனம் பண்ணும். சோ திரும்பி பக்தியை புனர்ஸ்தாபனம் செய்யறதுக்காக. ஏன்னா இங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பக்தின்னு சொன்னா சும்மா கோயிலுக்கு போறது, இல்ல சும்மா பௌதிகமான பிரார்த்தனை செய்யறது,
இல்ல ஏதாவது பௌதிக தேவைக்காக போறது, இது பக்தி நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல. சோ பக்தி என்றால் பகவானிடத்தில் அன்பு செய்வது, பகவானை சரணாகதி பிரார்த்திப்பது, பகவானுடைய உலகத்தை திரும்ப போவதற்காக அவருக்கு சேவை செய்வது, இதுதான் பக்தி தொண்டு. சோ அந்த உண்மையான பக்தி, சுத்த பக்தி, அந்த உண்மையான சுத்த பக்தியை திரும்பி ஸ்தாபனம் செய்யறதுக்காக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் இந்த பூமியில வர திட்டமிட்டார். சரி, நம்ம திரும்ப போலாம். ஏன்னா மக்கள் நான் ராமரா போய் லீலை பண்ணேன், அதையும் மறந்துட்டாங்க. நான் கிருஷ்ணரா போய் பகவத்கீதை கொடுத்துட்டு வந்தேன், அதையும் மறந்துட்டாங்க. கலியுகத்தோட முடிவுல பாகவதம் கொடுத்துட்டு வந்தேன், அதையும் மறந்துட்டாங்க. இப்ப திரும்பியும் நான் போக வேண்டியது இருக்கு. அப்ப இந்த முறை பகவான் என்ன பண்றாரு? எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ, தன்னுடைய சக்தி, அவதாரங்கள், அவதாரங்கள், அம்சங்கள், பரிவாரங்கள் அனைத்தினோடு வருவார். எல்லா விதமான அம்சங்களோடும், அவதாரங்களோடும், அவதாரத்தின் அவதாரங்களோடும், சக்திகளோடும் வருவார். எப்பெல்லாம் இந்த பூமியில பகவான் அவதரிக்கிறாரோ, அப்போ அவருடைய சக்தி தத்துவம், அவருடைய விஷ்ணு தத்துவம், எல்லா தத்துவங்களும் ஒருங்கிணைந்து வரும். அப்போ பகவான் கலியுக மக்களை காப்பதற்காக, கலியுக மக்களை மீண்டும் பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வருவதற்காக பகவானை பக்தனாக அவதாரம் செய்தார். பகவானை பக்தனாக அவதாரிச்சது சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் தனியா வரல, தன்னுடைய 5 விதமான வியூகத்தோட வர பஞ்ச தத்துவா. கலியுகத்துல நாம வழிபட வேண்டிய விக்கிரகங்கள் கலியுகத்துல நம்ம யாரை வழிபடணும், கலியுகத்துல நம்ம யாரை சரணடையணும், கலியுகத்தினுடைய தாக்கம், கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட என்ன செய்யணும்னா இந்த பஞ்ச தத்துவங்களுடைய திருவடியை சரணடை. பஞ்ச தத்துவா, பஞ்ச அப்படின்னா 5, தத்துவம்னா 5 தத்துவங்கள், பகவானுடைய 5 தத்துவங்கள். பகவானே அவர்கிட்ட இருக்கிற 5 தத்துவம். அந்த 5 தத்துவம் மூலமா இந்த 5 தத்துவம் பகவான் வேறானதல்ல. இந்த 5மே பகவான் வேறானதல்ல. ஆனா பகவான் தன் விஸ்தாரம் செய்து கொண்டு இந்த 5 தத்துவங்களா இந்த பூமியில வந்தார். பஞ்ச தத்துவாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். 5 விதமான ரூபங்கள். பஞ்ச தத்துவாத்மகம் கிருஷ்ணம், பக்த ரூபம். பகவானே பக்தனா ரூபம் எடுத்துட்டார். ஏங்க பகவானே பக்தனா ரூபம் எடுத்துக்கணும்? அவர்தான் முழுமுதற் கடவுளாச்சே, அவர்தான் முழுமுதற் கடவுளாச்சே, அவர்தான் பரம புருஷோத்தமன். அவர் ஏன் போய் பக்தனா வரணும்? பகவானே பக்தனா ஏன் வந்தாரு? பக்தியை கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்தார். பகவானையே மனித ரூபத்துல வர்றாரு. மனிதன் தன் தர்மத்தை எவ்வாறு ஒழுங்காக செய்யணும், மனித குலத்தோட தர்மம் என்ன, மனிதன் தன் குல தர்மம், மனித குல தர்மத்தை ஒழுங்காக செய்து அதை நிறைவேற்றி எப்படி இறைவனை திருப்தி செய்வது, எப்படி இறைவனை அடைவது அப்படிங்கிறதுக்காக பகவான் பல்வேறு காலகட்டங்கள்ல மனித ரூபத்துல வர்றார். பிருத்து மகாராஜ், ரிஷபதேவர், கபிலதேவர், ராமச்சந்திர பிரபு, கிருஷ்ண பகவான், பலராமர், லக்ஷ்மணன், இவங்கெல்லாம் மனித ரூபத்துல வந்தார். பகவானே மனித ரூபத்துல வந்தார். எதுக்காக? அங்க திரும்பவும் அதேதான் தூய்மையான பக்தியை ஸ்தாபனம் பண்றார். ரிஷபதேவருடைய அவதாரத்துல தூய பக்தியை ஸ்தாபனம் பண்றார். கபிலருடைய அவதாரத்துல தூய பக்தியை ஸ்தாபனம் பண்றார். ரிஷபதேவர், கபிலர், தான் ராமச்சந்திர அவரும் தூய பக்தியை ஸ்தாபனம் பண்றார். தன் கிருஷ்ண பலராம் சேம். சோ எப்பெல்லாம் மக்கள் பக்தியில இருந்து விலகுறாங்களோ, பக்திங்கிற உயர்ந்த தர்மத்திலிருந்து விலகும் போது அந்த தர்மத்தை சரி புனர்ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் வர்றார். அப்போ இந்த முறை பகவான் என்ன பண்ணாரு? நான் ஏற்கனவே பல தடவை நான் மனித ரூபத்துல போனேன். நான் ஏற்கனவே பல தடவை இந்த பூமியில மனித ரூபத்துல வந்துட்டேன். இவங்களுக்கு பகவத்கீதை கொடுத்திருக்கேன், ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, பாகவதம் இருக்கு, இதிகாச புராணங்கள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் கலியுக மக்கள் ரொம்ப சோம்பேறிகளாகவும், மந்த புத்திக்காரங்களாகவும், குறைந்த ஆயுள் படைச்சவங்களாகவும், நிம்மதி இல்லாம சண்டை போட்டு இருக்காங்க. அதனால இந்த கலியுக மக்களை கவர்வதற்கு ஒரே வழிதான் இருக்கு, இவங்களை இந்த கலியுக தர்மமான ஹரிநாம சங்கீதத்தில் ஈடுபடுத்தணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த கலியுக தர்மமான நாம சங்கீதத்தில் ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக பகவானே பக்தனா பக்தரா இந்த பாகவத தர்மம், இந்த பாகவத தர்மத்தை எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும், சுத்த பக்திங்கிற தளத்துக்கு எப்படி நம்ம வர்றது, நம்ம இழந்து போன, நம்ம மறந்து போன நம்முடைய உண்மையான அடையாளம், நான் கிருஷ்ணருடைய சேவகன், நான் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன்,
நான் ஆன்மீக உலகத்தை சேர்ந்தவன், நான் ஆன்மீகமானவன், எனக்கும் பகவானுக்கு நித்தியமான பந்தம் இருக்கு. இதை நான் மறந்து போயிட்டேன். இதை ஞாபகப்படுத்துறதுக்காக பகவானே பக்தன் அவதார். பகவானே பக்தன் அவதார். பஞ்சதத்வாத்மம் கிருஷ்ணம் பக்த ரூபம். பகவானே பக்தனை போல ரூபத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு சாதாரண மனிதனை போல தோன்றி பகவானே ஒரு பக்தனை போல ரூபம் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அந்த பக்தியின் சொரூபமாக அவரு எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில வராரோ, பலராமர் வருவாரு. அவ பக்தியின் சொரூபமாக நித்யானந்தர். சோ பக்தனே அவதார், பக்தனாக ரூபம் எடுத்துட்டவர் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண சைத்தன்யர். பக்தியின் சொரூபமாக தோன்றியிருப்பவர் நித்யானந்த பிரபு. தென் பக்தனாக அவதாரம் செய்தார் மகாவிஷ்ணு. பகவானே பக்தன அவதாரம் செய்தார் அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணு. தென் சதாசிவம், ஆன்மீக உலகில் இருக்கிற சதாசிவம் மகாவிஷ்ணு, அவரே என்ன பண்ணாரு? பக்தனை அவதாரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பக்த சக்தி, அவருடைய அந்தரங்க சக்தி, பகவானுடைய ஆன்மீக சக்தி, கிருஷ்ணன் மேல ஆனந்தம் தரக்கூடிய சக்தி, கிருஷ்ணன் மேல அன்பை அதிகரிக்கும் சக்தி, கிருஷ்ணரோடு நம்மளை இணைக்கும் சக்தி, பகவான் கிருஷ்ணரோடு இணைக்கும் சக்தி, பகவான் மேல அன்பை அதிகரிக்கும் சக்தி, பகவானிடத்துல ஆனந்தம் தரக்கூடிய சக்தி, அவருடைய அந்தரங்க சக்தி. அந்த அந்தரங்க சக்தி ஹலாதினி சக்தி கதாதரராணி, ஸ்ரீமதி ராதாராணி கதாதராணி பூமியில தோன்றும். 4 ஆச்சா? 5வது பக்தர், தூய பக்தர், சுத்த பக்தர் நாரதமுனி. நாரதமுனி எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவர் உடல்ல இருக்கிற ஸ்பர்ஷம் யார் மேல பட்டுது? நாரதமுனி மேல காற்று பட்டு, அந்த காற்று இன்னொருத்தர் மேல பட்டுதுன்னா அவர் பக்தராயிடும், சுத்த பக்தராயிடும். நாரதமுனி ஒரு மேல ஒரு காற்று பட்டுட்டு, அந்த காற்று போய் இன்னொருத்தர் மேல பட்டுச்சுன்னா அந்த ஸ்பர்ஷத்தினாலே ஒருத்தர் தூய பக்தராயிடுவார். பேர்பட்ட ஒரு சுத்த பக்தர், 3 உலகம் சஞ்சாரிக்கிறவர், எப்போதும் பகவானின் புனித நாமத்தை உற்சாரணம் பண்ணிட்டு கொண்டிருப்பவர். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த நாரதமுனி, நாரதமுனி, ஸ்ரீவாஸ் தாக்கூர். இப்படி 5 பகவான் வேறானது அல்ல. இந்த 5மே பகவான் கிருஷ்ணர் வேறானதல்ல. ஒன்று, பகவான் கிருஷ்ணரே சைத்தன்யராக பக்த ரூபத்துல வந்தார். தன் நித்யானந்தர் பலராமர் பக்தி சொரூபமா வந்தார், பக்தி சொரூபம். தன் அத்வைதர் பகவானே பக்தனை அவதாரம் பண்ணிட்டார். பகவானே அந்தரங்க சக்தி ஸ்ரீமதி ராதாராணி கதாதராக தோன்றிவிட்டார். தன் பக்தர், தூய பக்தர், சுத்த பக்தர் நாரதர், ஸ்ரீவாஸ் தாக்கூராக. இந்த 5 பேரும் மேற்கு வங்காளத்துல நதியா மாவட்டத்துல கங்கை கரையில நவதீப் தாம்ல ரொம்ப அற்புதமா இந்த சங்கீத் லீலை, பாகவத தர்மம், நாம ஜபம், இதை கொண்டு ஜீவன்களை எப்படியாவது திரும்ப இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கணும், இவங்களுடைய உண்மையான அடையாளத்தை புரிய வைக்கணும். இதை பண்ணாலே யார் ஒருத்தர் நாம சங்கீதத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கான எல்லா அறிவும் பகவான் கொடுத்துறதா சொல்றேன். அவங்க அதி புத்திசாலி. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய யஜேதிகே சுமேதசா. கிருஷ்ணவர்ணம், கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஆனா கருப்பு இல்ல, துஷா கிருஷ்ணம், தங்கத்தை உருக்கி காட்சி ஊத்திய நிறம். கிருஷ்ணவர்ணம் துஷா சாங்க உபாங்க அஸ்தரம், தன்னுடைய அம்சத்துடைய அம்சங்கள், அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்களோட கொண்டுட்டார். எதுக்காக? யஜ்யம் சங்கீர்த்தன பிராய். இந்த கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்வதற்கும், அவரை திருப்திப்படுத்துவதற்கும், அவரை அடைவதற்கும், அவர் மேல் அன்பு செய்வதற்குமான யஜ்யம் சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது சைத்தன்ய மகாபிரபு இயக்கம். சைத்தன்ய மகாபிரபு தோற்றுவிக்கிறார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம். இதுல மகாபிரபுவே இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். அவர் தன் சகாக்களோட இதுல யார் கலந்துக்கிறாங்களோ, சைத்தன்ய மகாபிரபுடைய நாம சங்கீர்த்தன இயக்கத்துல யார் கலந்துக்கிறாங்களோ அவன் அதி புத்திசாலின்னு சொல்லி, அதி புத்திசாலி. இனி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல. காரணம், சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால அவங்களுக்கு எல்லா அறிவும் கிடைச்சு. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையால கிருஷ்ணா யாரு, ஸ்ரீமதி ராதாராணி யாரு, ஸ்ரீமதி ராதாராணியுடைய தத்துவம் என்ன, ஸ்ரீமதி ராதாராணி பகவான் மேல எப்படி அன்பு வச்சிருக்காங்க, பகவான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, இந்த பிரபஞ்சத்துடைய சிருஷ்டிப்பு லீலை என்ன, இதெல்லாம் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் சைதன்ய மகாபுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். சைதன்ய மகாபுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொண்டு
யார் ஒருத்தருடைய நாமத்தை ஜபிக்கிறாங்களோ, கீர்த்தனம் செய்யறாங்களோ, பாடுறாங்களோ, கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்களுக்கு போதுமான அறிவு பகவான் கொடுத்துருவார். ததாமி புத்தி யோகம் தம் எனமாம் உபயாந்திதே தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். தேசாம் சததயுக்தானாம், எப்போதும் இடையராது அன்போடு எனக்கு பக்தி செய்யக்கூடிய பக்தனுக்கு என்னை அடைவதற்கான போதுமான அறிவை நானே கொடுத்து விடுகிறேன். தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாசியாம் ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர் இதயத்தில் இருந்து கொண்டே அறியாமை என்ற இருளை அகற்றி ஞானம் என்று ஒளிவிடும் தீபத்தை ஏற்றி விடுகிறேன். நம்ம இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் என்ன பண்ணுவாரு? அறியாமைங்கிற இருளை அகற்றி ஞான தீபத்தை ஏற்றி விடுவார். ஞானம் என்று ஒளிவிடும் தீபத்தை ஏற்றி விடுவார். அதனால சைதன்யமா அப்படி கருணை, சைதன்யமா அப்படி கருணை வேணும்னு சொன்னா நம்ம பஞ்சதத்துவாவுடைய கருணை வேணும். பஞ்சதத்துவங்களுடைய கருணை இருந்தாதான் சைத்தன்யமா அப்படி கருணை. இப்போ இங்க சீதா மாயாப்பூர் யாத்திரை வந்திருக்கு. இங்க சைத்தன்யமா அப்படி அவதாரம் இன்னும் சில நாட்கள்ல வரப்போகுது. கௌர பூர்ணிமா சைத்தன்யமாவுடைய அவதாரம். நம்ம இதுக்கு முன்னாடி நித்யானந்தருடைய அவதாரம் கொண்டாடணும். நித்யானந்த பலராமுடைய நித்யானந்த திரையோதசி. அதுக்கு முன்பாக நம்ம அத்வைதா ஆச்சாரியோட அவதாரம், அத்வைத சப்தமி. சோ அத்வைத ஆச்சாரியோட அவதாரம். சோ பகவான் இந்த பூமியில, பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணம் அத்வைத ஆச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், நித்யானந்த பிரபு. சோ இவங்கெல்லாம் தான் பகவானுக்கு முன்னாடி இந்த பூமியில பகவான் இங்க அழைக்கிறார். சோ சாந்திப்பூர், நவதீப் தாம், மாயாப்பூர் பக்கத்துல சாந்திப்பூர்னு அழகான கிராமம். அங்கதான் அத்வைதர் தோன்றினர். அத்வைத ஆச்சாரியா, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், சந்திரசேகர் ஆச்சாரியா, இவங்கெல்லாம் பாக்குறாங்க கலியுக மக்கள் ஏன் கிருஷ்ணரை மறந்து இருக்காங்க. ரொம்ப படிச்சிருக்காங்க, நிறைய பௌதிக கல்வி எல்லாம் கண்டாமேடிக்கு படிக்கிறாங்க. பௌதிக கல்வி அதுல பெரும் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்புறம் வேதங்களையும் கடினமா படிக்கிறாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி நவதீபம் வேத கல்விக்கு புகழ்பெற்ற இடமா இருக்கு. நவதீப் தாம், நதியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நவதீப் தாம் ஒரு காலத்துல வேத விற்பனர்கள், வெறும் பண்டிதர்கள், வேதங்களை அறிந்த சதுர்வேதி, 4 வேதம் கற்றவர்கள், திரிவேதி 3 வேதம் கற்றவங்க, வெறும் பண்டிதன்மார்கள், வெறும் மேதாவிகள், வேத விற்பனர்கள், விப்ரர்கள், இந்த மாதிரி இருந்த இடம். சோ இங்க எப்பேற்பட்ட அறிஞனும் இங்க சாஸ்திரம் கத்துக்கலாம். வெறும் பண்டிதன்மார்கள்லாம் வரலாம். சோ உலகத்துல, பாரதத்துல பல பகுதியிலிருந்து இங்க வேதம் கேட்கறதுக்காக வருவாங்க. நவதீபம் ஒரு காலத்துல பாண்டித்யத்துக்கு புகழ்பெற்ற இடம். பல இடங்கள்ல இருந்து பிராமணர்கள், பண்டிதர்கள்லாம் இங்க சாஸ்திரம் கத்துக்க வருவாங்க. அப்போ அத்வைத ஆச்சாரியர், சந்திரசேகர் ஆச்சாரியா, ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா, ஸ்ரீவாஸ் தாக்கூர், தென் ஹரிதாஸ் தாக்கூர், இவங்கெல்லாம் பாக்குறாங்க இவங்க இப்படி சாஸ்திரம் படிக்கிறாங்க, ஆனா என்ன பிரயோஜனம்? எங்கிருந்தோ பல இடங்கள்ல சாஸ்திரம் படிக்கிறாங்க, சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பண்றாங்க, 4 வேதங்களை கரைச்சு குடிக்கிறாங்க. ஆனா இதோட நோக்கத்தை விட்டாங்க. வேதேஷு சர்வே ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அதை விட்டுட்டு இந்த வேதத்துல சடங்கம் மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. வேதத்துல இருக்கக்கூடிய பல்வேறு வேதங்கள் இருக்கக்கூடிய பலநோக்கு செயல்கள், புண்ணிய கர்மாக்கள், சடங்கு முறைகள், அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. பயங்கரமா வேதங்களை படிக்கிறாங்க. படிச்சு பெரும் மேதாவிகளா, பண்டிதர்களா, பட்டாச்சாரியர்கள், பெரும் பட்டாச்சாரியர்கள், மிஸ்ரர்கள். சோ இந்த பிராமணருக்கு பல அடைமொழி இருக்கு. பிராமணர்கள்ல அவங்க பாண்டியத்தை வச்சு நிறைய அடைமொழி இருக்கு. பட்டதாரிகள், பட்டாச்சாரியர்கள், மிஸ்ரர்கள், பண்டிதர்கள், இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ இவங்கெல்லாம் இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. வேத மந்தங்களை பாராயணம் செய்யறதுல, யாகங்கள் செய்யறதுல, பூஜைகள் பண்றதுல, தவங்கள் இருக்கிறதுல, விரதங்கள் இருக்கிறதுல பெரிய அளவுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, தேர்ச்சி பெற்றவங்க. உயர்ந்த குல பிறப்பு, ஜாதி, சாஸ்திரம், வேதம் தெரியுது, தவம் பண்றாங்க, விரதம் இருக்கிறாங்க, ஆனா கிருஷ்ணா விட்டாங்க. இது எப்படின்னா ஒரு இறந்து போன உடல் அலங்காரப்படுத்துற மாதிரி. இறந்து போன உடலை குளிக்க வச்சு அலங்காரப்படுத்துவாங்க, ஆனா என்ன பிரயோஜனம்? ஆன்மா போயிடுச்சு. பகவத் பக்தி ஈனஸ்ய
பகவான் மேல பக்தி இல்லையா? என்ன பிரயோஜனம்? ஜாதி சாஸ்திர ஜபஸ்தப, உயர்ந்த குல பிறப்பு, உயர்ந்த கல்வி, அறிவு, செல்வம், மந்திரம் தந்திரம் என்ன படிச்சிருந்தாலும் பகவான் மேல பக்தி இல்லைன்னா அது வெறுமனே இறந்து போன உடல் அலங்காரப்படுத்துறது. டெக்கரேட்டிங் த டெட் பாடி. பகவத் பக்தி ஹீனஸ்ய பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்பிராணசிகி தேகசிய மண்டலம் லோகரஞ்சன். அப்பிராணன், பிராணம் போன உடல். பிராணம் போன உடலை வச்சு அழகுபடுத்துறதுதான் பக்தி இல்லாத காரியங்களை செய்யறது. சோ அத்வைதர் பாக்குறாரு ஒரு பக்கம், அத்வைதரும் ஸ்ரீவாஸ் தாக்கூரர், இன்னொரு பக்கம் ஹரிதாஸ் தாக்கூர், அப்புறம் சந்திரசேகர் ஆச்சாரியா, இவங்க பாக்குறாங்க இந்த மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க, பௌதிகத்துல மூழ்கி போயிருக்காங்க, புலன்பத்துல மூழ்கி இருக்காங்க, வேதம் படிச்சிருக்காங்க. சோ எல்லாரும் படிச்சவங்க படிக்காதவங்க, சிலர் வேதங்களை படிச்சு கிருஷ்ணரை மறந்துருக்காங்க, சிலர் வேதங்களை படிக்காம கிருஷ்ணரை மறந்துருக்காங்க, சிலர் பௌதிகத்தினால கிருஷ்ணரை மறந்துருக்காங்க, சிலர் புலன்பத்தினால கிருஷ்ணரை மறந்துருக்காங்க, சில உயர்ந்த குல பிறப்பு, பதவி, பெயர், புகழ் இதனால கிருஷ்ணரை மறந்துருக்காங்க, சிலர் ஒண்ணுமே இல்லாம வறுமையிலே கிருஷ்ணரை மறந்துருக்காங்க. ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்த சமுதாயமும் பகவான் கிருஷ்ணரை மறந்து பக்தி தொண்டை மறந்து எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாம அறியாமல் வாழ்ந்துட்டு, நாம கஷ்டப்படுறோம், பிறப்புல உழண்டுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தெரியாம அறியாமையில மேலும் மேலும் மென்னதையே திரும்ப திரும்ப மென்ற புன புன சாவித சவனானா மென்னதையே திரும்ப திரும்ப மெல்றாங்க. அப்போ இவங்க பிரார்த்தனை பண்ணாங்க, ஓ பகவானே கிருஷ்ணா, நீங்க இந்த பூமிக்கு வாங்க, நீங்க வந்தாதான் சரியாகும், இந்த மக்களை யாரால திருத்த முடியும், இந்த மக்களை யார் கடை தேற்ற முடியும், நீங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்க உங்களை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும், கம்பா தயாலு சரணம் பிரஜேம, ஓ பகவானே உங்களை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும், நீங்க உங்களை கொல்ல வந்த பூதனாக்கும் விஷம் கொடுக்க வந்த, உங்களை கொல்ல மார்புல விஷம் தடவி வந்த பூதனாக்கும் முக்தி கொடுத்தவர் நீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும், நீங்க தான் வரணும், தயவு செய்து வாங்க, நீங்க வாங்க அப்படின்னு இவங்க அழறாங்க. இவங்க ரெண்டு கை மேல உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படியா அந்த பூமியில வந்துருங்க கிருஷ்ணா, நீங்க வந்துருங்க. அதுல அத்வைத ஆச்சாரியர் கங்கா தீர்த்தமும் துளசி இலையும் வச்சு சாலக்கிராம்பிக்கிறதுக்கு பூஜை பண்ணி அவர் கண்ணீராலே அபிஷேகம் பண்றாரு. கண்ணீராலே அபிஷேகம் பண்ணி அவர் பகவான் அழைக்கிறாரு, ஓ எம்பெருமானே கேசவா மாதவா கோவிந்தா, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வந்துதான் இந்த மக்களை விடுவிக்கணும் அப்படின்னு இவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த அத்வைதருடைய பிரார்த்தனை, ஸ்ரீவாசாவுடைய பிரார்த்தனை, ஹரிதாசாவுடைய பிரார்த்தனை, சந்திரசேகர ஆச்சாரியர் பிரார்த்தனை, இந்த தூய பக்தருடைய பிரார்த்தனையினால பகவானால ஆன்மீக உலகத்தில் இருக்க முடியல. ஒரு பக்கம் இந்த தூய பக்தர்கள் பிரார்த்தனை பண்றாங்க, இவங்க பிரார்த்தனையினால இவங்களுடைய பிரார்த்தனையினால கிருஷ்ணரால் இவங்களுடைய பிரார்த்தனையினால கிருஷ்ணரால கோலோ உண்டாவனத்தில் இருக்க முடியல. இன்னொன்னு இந்த கலியுக மக்களை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த கலியுக மக்களை பார்க்கும்போது கிருஷ்ணாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதெல்லாம் அவர் பொறுத்துக்க முடியல. கிருஷ்ணரால நம்ம அவரை மறந்து இருக்கிறத பொறுத்துக்க முடியல, நம்ம கஷ்டப்படுறத பொறுத்துக்க முடியல. இமீடியட்டா அவர் வர்றாரு. அவர் உடனே வராரு. அவர் கௌரங்கரா சைதன்ய மகாபிரபுவா நவதீப் தாமத்துல கங்கை கரையில அஸ்ரிதா மாயாப்பூர்ல ஜெகநாத் மிஸ்ரருக்கும் சச்சி மாதா குழந்தையா சோ இப்படி சைதன்ய மாவுடைய கருணை இந்த கலியுக மக்களுக்கு கிடைச்சது. நாம சங்கீர்த்தனம் தொடங்கினாங்க. ஒரு கிராமத்திலும் நகரத்திலும் நாம சங்கீர்த்தனம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இப்படி எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் விடுவிக்கப்பட்டாங்க. அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய உபன்யாசங்கள்ல சைதன்ய மாவுடைய அவதார நோக்கம், இன்னைக்கு நம்ம சைதன்ய மாவுடைய அவதார நோக்கத்துடைய வெளிப்படையான காரணம், சைதன்ய மகாப்புடைய அவதார நோக்கத்தின் வெளிப்படையான காரணம் பார்த்தோம். அவர் வெறுமனே கலியுக மக்கள் மேல இரக்கத்தினாலையும், கலியுக மக்களை விடுவிப்பதற்காகவும், கலியுக மக்கள் மேல அனுகிரகம் செய்வதற்காகவும், அவங்களை மீட்டு திருத்தி ஆட்கொள்வதற்காகவும், அவங்களை வசீகரிக்கிறதுக்காகவும் அவர் இந்த பூமியில நாம சங்கீத இயக்கத்தை தொடங்கினார். அந்த பகவானே நேரடியா வந்தாரு. அந்த கிருஷ்ணச்சந்திரா கௌரச்சந்திரா அவர் அவதாரம் பண்ணார். அதனால இனி அடுத்தக்கூடிய உபன்யாசங்கள்ல நம்ம கிருஷ்ணாவோட லீலைகள் புரிஞ்சுக்கணுமா, கிருஷ்ணனுடைய தத்துவம் புரிஞ்சுக்கணுமா, சிருஷ்டி பிள்ளையில புரிஞ்சுக்கணுமா, அது சைதன்ய மகாப்புடைய காருண்யம் இருந்தா மட்டும்தான் முடியும். சைதன்ய மகாப்புடைய காருண்யம் வேணும்னா நமக்கு நித்யானந்தப்புடைய காருண்யம் இருக்கு. நித்யானந்தப்புடைய காருண்யம் வேணும்னா நம்ம வைணவர்களை சேவை பண்ணணும்.
இப்போ பக்தர் சங்கத்துல தொடர்ந்து பாகவதம் படிக்கிறதுனால கேட்கறதுனாலையும் சைதன்ய மாபடி லீலைகளை பற்றி படிப்பதாலும் கேட்பதாலும் நாம் கிருஷ்ணரே கிருஷ்ணராக உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்ளும். பகவானுடைய தெய்வீகமான நிலை, பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அதனால நீ அடுத்தடுத்து வரக்கூடிய சத் சங்கத்துல நம்ம உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விடுறோம். டைம் கிடைக்கும் போது நம்ம லிங்க் போடுறோம். அந்த லிங்க்ல நீங்களாம் கலந்துக்கங்க. நீ கௌர பூர்ணிமா திருவிழாங்கிறதுனால தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகள்ல கௌர கதா, கௌரங்க மகாபுரி லீலை, அவர் அந்த லீலை மூலமா நம்ம எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது, சைதன்ய மகாபுரு நம்ம எப்படி முதல்ல புரிஞ்சுக்கிறது, சைதன்ய மகாபுரு நான் புரிஞ்சுட்டாதான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். அதனால அது பின் வரக்கூடிய சத் சங்கத்துல அதை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஓகே, உங்களுக்கு